Praise the Lord. Welcome to JJ Pets and Gardens. இன்றைக்கி பார்த்திங்கன்னா March 1st இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். ஒரு ஹாப்பியான 3 நியூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடியே வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்க அடினியம் வந்து ரீபாட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் இருக்க அந்த ரூட் ஹேர்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன வந்திருக்குன்றத ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஒரு மைனா வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டேரி வாங்கியிருந்தோம் இல்லையா, டாலியா. அந்த டாலியா வந்து நான் இந்த வெரைட்டி வாங்கியிருந்தேன், நாட்டு வெரைட்டி வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வந்து சேல்ஸ் ஆகாமல் போவோம் பார்த்திங்களா, அந்த ரோஸ்லாம் கொண்டு வந்து வச்சு இதில் உரம் கொடுத்து மறுபடியும் நான் எங்கள் வீட்டுக்கு யாருனா வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுத்துருவேன். ரிலேட்டிவ்ஸ் யாருனா வந்தாங்கன்னா, அப்படி இல்லாட்டி வந்து சில பேர் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரோஸ் வேணும்னு கேட்பாங்கள்ல, எனக்கு அது கன்ஃபார்மாக இருந்தால் அதை நான் லோக்கல் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறது. ஆன்லைன் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஃப்ளவரோடு தான் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரியான பிளான்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். குப்பை வண்டி வந்திருக்கு, விசில் அடிக்கிறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் டேரி வாங்கியிருந்தேன். இந்த டேரி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த ஸ்பேஸில் தான் வச்சுருந்தேன், நிழலில் தான் வச்சுருந்தேன். இதில் கீழே கிழங்கு இருக்கனால பாருங்கள், இது ஃபுல்லுமே இந்த லீவ்ஸ் எல்லாமே இப்போ நான் கட் பண்ணதை வீடியோ எடுக்க முடியல. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய துளிர் வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி தான் நான் கட் பண்ணேன், துளிர் வந்ததுனால தான் நான் கட் பண்ணேன். கீழே வந்து எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டாலியா வாங்கினா நமக்கு சக்ஸஸாக வரும்னு எனக்கு தோணுது. நான் வந்து வெயிலில் வைக்கல, நல்லா செமி ஷேடில் வச்சேன். இந்த இடத்துல உங்களுக்கு வெயில் வராது. ஈவினிங் டைமில் சன் செட் இந்த பக்கம் ஆகும் பார்த்திங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து இங்கே வெயில் வரும். ஸோ இந்த வந்து ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி தான் நான் வந்து கட் பண்ண பாருங்கள், ப்ரூன் பண்ணி எடுத்த எல்லாம் இன்னுமே அப்படி தான் இருக்குது. இந்த குட்டி குட்டி கணுக்கள்லேருந்து லீஃப் வர ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து சக்ஸஸ். ஆனால் என்னென்னா மாவு பூச்சி இருக்குது. மாவு பூச்சி இருக்கிறனால நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு அப்டேட். அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கையில் வச்சுருக்கேன், அதை காமிச்சிடலாம். இது வந்து பச்சை கனகாம்பரம். இது வந்து எங்கள் வீட்டு சைடில் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் காம்பவுண்ட் ஓரமாக நிறைய இருக்கும். அதை நான் போகும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் ஆண்டிகிட்ட நேற்று தான் நான் சொன்னேன், இந்த கனகாம்பரம் கிடச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்திங்கன்னா காலையில் வாக்கிங் போன டைமில் செடியாகவே கொண்டு வந்துட்டாங்கங்க. நான் விதை கேட்டேன், அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு செடியே கொண்டு வந்துட்டாங்க. அழகாக இருக்குது. இது வந்து நான் இந்த பதியம் போட்ட சாமந்தி தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு சர்வே ஆகுதுன்னு பார்ப்போம். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து நிழல் பாங்கான இடத்துல தான் வச்சுருக்கிறேன். ஓகேவா. சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இது பாருங்கள், இந்த கலர் க்ரீன் கலர், லைட்டு க்ரீன். சின்ன வயசில் பார்த்துருப்போம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரெயின் லில்லிங்க. ரெயின் லில்லி வந்து இப்போ சீசனே இல்லை. இப்போ மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. பாருங்களேன், ஒன்று பூத்துருக்குது. சரி, ஒன்று தான் தப்பி தவறி பூத்துருச்சு அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள், தெரியுதா. ஸோ சம்மரில் கூட இவங்க பூத்துட்டே இருப்பாங்க போல இருக்குது. மற்ற அந்த ரேர் இல்லை, நார்மலாக வர பேசிக் பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ அது எல்லாமே சம்மரில் பூக்க மாட்டுது. வின்டரில் மழை காலத்தில் மட்டும் தான் பூக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் வந்து நமக்கு சம்மர்லேயும் ப்ளூம் ஆகும் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வாங்கின அடினியம்லாம் நான் காமிச்சிருக்கேன். இவங்களாம் இப்போ சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒயிட்டில் மல்டிபெட்டலில் மொட்டு வந்திருக்கு. இது வந்து நான் அன்றைக்கி வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, இது வந்து நான் பூக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து இதில் வந்து எத்தனை பிளான்ட்டு, 1 2 3 4, இது 4மே வந்து ஆன்லைனில் வாங்கினது. இன்னும் 2 வாங்கியிருக்கேன், அதை நான் அப்புறம் காட்டுறேன். ஆன்லைனில் லாஸ்ட் இயர் வாங்கினது. எனக்கு இப்போ ஒன்றுமே இதில் பூவே நான் பார்க்கல. கலர் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. பாருங்கள், கோடட் பிளான்ட் தான், கோடோடவே இருக்குது. பட் அந்த கலர் தான் பூக்குமான்னு தெரியல. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கணு வந்திருக்கு. நல்லா தான் லீஃப் வந்துட்டு இருந்துச்சு, இடையில என்னன்னு தெரியல ஸ்டாப் ஆகிடுச்சு. காடெக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இது நான் இப்போ அப்ரூவ் பண்ணல. இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸ். என்னென்னா ரெயின் லில்லி சொல்லிட்டேன் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சீட் போட்டு வளர்த்தோம்ல, ஆரஞ்சு கலர் அந்தி மந்தாரை, அதில் மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு ஸ்டெம் கொண்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா, ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அந்த செடி வந்து நான் இதில் விதை போட்டு வச்சுருந்தேன். இது அழகாக சைட் பிரான்ச் நிறைய பிரிஞ்சு நிறைய மொட்டு வச்சுருக்கு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. கடைக்கு போனோம், எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம்.
அதனால் இந்த ஃபாஸ்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. நம்ம கிளாடுலஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கிளாடுலஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். இது 2 வந்து இப்போ நான் நார்த் இந்தியன் செல்லர்கிட்ட வாங்கி வச்ச பல்ப்ஸ் 2மே. இது பார்த்திங்கன்னா இது 3மே வேற ஒருத்தங்கிட்ட லாஸ்ட் இயர் நான் வாங்கி வச்சுருந்தேன்னு சொன்னேன். இதில் பார்த்திங்கன்னா 1 தான் வச்சுருக்கோம், ஒரு பல்ப் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எத்தனை லீஃப் வந்திருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 இதோடு சேர்த்து 8. ஆனால் கரெக்டாக 9வது லீஃப் வரும்போது பாருங்கள் யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பி. நான் ஆக்சுவலாக சீசன் முடிஞ்சிருச்சோ, ஏன்னா நான் வீடு காலி பண்ணி அப்புறமா நான் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பல்பு ஊனி வச்சேன். சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க இது. ஆனால் நான் ஆர்டர் போட்ட கலர் பார்த்திங்கன்னா எல்லோ போட்டிருந்தேன், பிங்க்கு போட்டிருந்தேன். மொத்தம் 4 பல்பு வாங்கி அதில் 2 வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பேன். 2 பல்பு இருக்குது. இதில் அந்த எல்லோ வந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நான் பூ வரும்போது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். கரெக்டாக ஒரு வீடியோவில் சொன்னாங்கங்க 9வது இலை வந்து உங்களுக்கு மொட்டு எடுக்கும்னு சொல்லி. அதே மாதிரி அழகாக 9வது இலையில் உங்களுக்கு சூப்பர் மொட்டு வந்திருக்குது. இது ஒன்று ஓகேவா. இது ரொம்பவே ஹாப்பி எனக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்டேட்டு, வேறு என்ன, சாமந்திலாம் ஏற்கனவே காமிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிரித்து வைக்கணுங்க. இந்த கேக்டஸ்லாம் பிரித்து வைக்கணும். இனிமேல் மொட்டு வரும். ரெயின் லில்லி விதை விழுந்து தானாக எவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் நான் எடுத்து விடணும். நிறைய வேலை இருக்குதுங்க. நேற்று வந்து இது களை பிடுங்கும் போது தான் இந்த மொட்டு நான் கவனித்தேன். ஆக்சுவலாக நேற்றே பார்த்துட்டு நான் வீடியோ எடுக்கல. இன்றைக்கி வந்து பார்த்தா அது பூத்துருக்கு, பிங்க் ஆக்டோபஸ். அப்புறம் இதில் வந்து ஆப்ரிகாட்ன்ற ஒரு வெரைட்டி இருக்குது. இதில் என்னன்னு தெரியல, நிறைய மிளகா செடி முளைச்சிருக்குதுங்க. எங்கள் மாமியார் போட்டதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் எடுத்து செக்ரிகேட் பண்ணணும். வேலை ஜாஸ்தி இருக்குது. வேலை செய்கிறதுக்கு டைம் இல்லை. இங்கேருந்து பாருங்கள் அந்த அடி நேம் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு இவங்க வந்த கதையெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். சேல்ஸ்க்கும் இருக்குது. ஆனால் இப்போ சேல்ஸ்க்கு நான் கொடுக்கல. இப்போ தான் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ காடெக்ஸ்லாம் செட் ஆனதுக்கப்புறமா நான் சேல்ஸ் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் நார்த் இந்தியன் செல்லர்கிட்ட ஆன்லைனில் வாங்கினது. அவர் ஃபோட்டோ காமிக்கும் போது ரொம்பவே சூப்பராக காமிச்சாங்க. சைஸும் ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட்லாம் காமிச்சாங்க. ஆனால் எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா இப்படி தான். அதோட டைலாக் இருக்குல்ல, நான் கேட்டது ஆனால் எனக்கு வந்தது அப்படின்ற மாதிரி இதுதான் எனக்கு வந்துச்சு. நான் இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சைடில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ மழையிலேருந்து பாதுகாத்து நான் கீழே ரேக்லேயே வச்சுருந்தேன். மழை முடிஞ்சு இப்போ தான் போன வாரம் தான் இவங்களை டெரஸ்க்கே நான் கொண்டு வந்தேன், வெயிலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஏமாற்றம் இது வாங்கினது எனக்கு. ஸோ பார்ப்போம், இதுவுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம். இன்னும் 2 வந்து மொத்தம் 5 வாங்கினோம். 5ல் நான் 2 எடுத்துட்டேன், 3 ரேவதி ஆண்டி எடுத்துட்டாங்க. அவங்களுக்குமே 1 ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து அந்த கலர் தான் பூக்குதா இல்லை பேசிக்காக இந்த பிங்க் பூக்குதான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகேவா. வீடியோவோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அடினியம் பிடிக்கும், நீங்கள் எத்தனை வச்சுருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.